எது பேசுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஜானகி ஆடி போய் நின்று இருக்காங்க. கௌதம் போன்ல இருக்கிறதும் அங்கே எங்கேயோ தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நைஸா நழுவிடலாம், இங்கே இருந்தோமே அதுக்கப்புறம் நம்மள பிடிச்சி ஒரு பக்கம் வெளுத்துட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நைஸா எப்படி தப்பிக்கணுமோ அப்படி தப்பிக்க பாக்குறாங்க. நம்ம ஜானகி அந்த இடத்துல இருந்து பேசியே தப்பிச்சாங்க. உடனே அந்த பக்கம் போனதான் நம்ம அஞ்சலி இருக்கால, அவர் ஒரு பக்கம் கேட்கலாம், என்ன ஆன்டி போய் இவ்வளோ நேரம் அது இன்னும் வரல, மேலுக்கு வராங்க. திடீர்னு ஒரு பக்கம் ஜானியை தவிர பதட்டமா போறாங்க. என்னடா நடக்குதுங்க? உடனே ஓடி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியை பார்த்து கேட்குறாங்க. தெரியல, ரூமுக்கு வந்து கேட்டால் ஃபோன் அடிச்சு அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னவோ சரி நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன்டி இதில் என்னமோ சம்திங் ராங் இருக்கு, நீங்கள் யாரு கூட பேசினேன், ஆடியோ எதனா இருக்கா, யாரு கூட பேசின கால் லிஸ்ட் இருக்கா, அந்த கௌதம் எதை வச்சுனாலும் மடக்க பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கரெக்டாக இந்த மாதிரி போலீஸ் கூட பேசுறது ஒரு வேளை அது அனுப்பிச்சிட்டு இருப்பாங்களோ. டக்குன்னு போய் அவங்க போனோன்னு பார்த்தா ஜானகி போன்ல எதுவுமே இல்லை. என்னடா இது குழப்பமா இருக்கு, கௌதம் கூட பேசுகிறாரான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. கௌதம் கூட பேசல. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கம்முன்னு போயிடுறாங்க. நம்ம கௌதம் அதுக்கு மேலே உசாரம் இல்லை, உடனே ஜானகி கிட்ட சொல்லி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி சொல்லிடுறாங்க. இதனால எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு கம்முன்னு இருக்காங்க. அடாடாடா, வேற லெவல் ஐடியாவா இருக்கு. இந்த மாதிரி ஐடியா நம்மளுக்கே இது வரைக்கும் உதிச்சது இல்லை போலயே, இந்த மாதிரி ஐடியாவுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போலயே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, நல்ல பிளானாவே இருக்கு. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இப்ப கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போயிட்டு அப்படியே சும்மா அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. உடனே நம்ம அஞ்சலி இன்னும் இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு சொல்ல வாய் மேலே அடிச்சிடும். வாயை முடிஞ்சு சைலண்டா இருக்கணும். இங்க யாரு, நீ ஜட்ஜா நான் ஜட்ஜா? நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் கேளு, தேவையெல்லாம் முடிச்சதுக்கு வாயாடுனுக்காத. நானும் போனா போதுன்னு உன் மேல இறக்கம் பட்டினா இப்பதான் தெரியுது நீ யாரு எவரு என்ன லொட்டு லொசுக்குன்னு. எல்லாமே உன் மேலதான் தப்பு. நீ இருந்துன்னு பாவம் அந்த இலக்கிய பொண்ணு மேல தப்பு போட்டு அவளை மாட்டி விட பாத்துக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஒரு பக்கம் மூஞ்சி சுருங்கி போயிட்டு என்னடா அது இப்படி பண்றோம் நம்ம மேல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல அப்படியே சும்மா கம்முன்னு உம்முனுக்குறாங்க. என்னதான் கம்முன்னு உம்முன்னு இருந்தாலும் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், நடக்க போது தெரியும். உலகத்துல எதுவுமே நம்ம மாத்தி அமைக்க முடியாதுங்க அவ்வளவு சீக்கிரம். எது மாத்தி அமைக்கணும்னாலும் அதுக்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு காலம் எல்லாமே இருக்கணும். அதுக்கான காலம் வந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் மாத்தி அமைக்க முடியும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைமை எஸ்எஸ் கேட்கறான்ல, அவன் ஒரு பக்கம் குழப்பத்திலே சுத்தின்னு இருக்கான். ஆனா குழப்பத்துக்கு பிறந்தவனே எதுக்கு நான் குழப்பத்திலே சுத்தின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்க அவன் ஒரு பக்கம் ஐயோ டே கம்முனரா டே, நீ ஏன்டா ஒரு பக்கம் டென்ஷன் பண்ற, நானே இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பல விதத்துல யோசிச்சுன்னு இருக்கேன்டா. ஆனா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்றாரு. என்னதான் இருக்கும், என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கும் புரியல. நானும் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் போய் எனக்கு வேற என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். லாஜிக் கரெக்டாக தானே இருக்கு. ஸோ நண்பர்களே, எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடினு இருக்காப்ல நம்ம எஸ்எஸ்கே. என்னடா எஸ்எஸ்கேக்கு திடீர்னு ஏன் எஸ்எஸ்கே இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடுறாரு, அவருக்கு நான் அறிவு இல்லையா, மண்டையில மசாலா இல்லையா, களிமண்ணாக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சாங்க. டே, எங்க தலைவனை திட்டாதீடா, எங்க தலைவனை திட்டினா என் கண்ணில் ரத்த கண்ணீரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் அதை பத்தி யாரும் ஒரு பக்கம் கவலைப்படுறதா இல்லைங்க. டே அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, நான் என்னவோ அப்படிதான் நாங்க இருப்போம், நீ எல்லாம் தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல என்ன பேச முடியும். சரி விடுங்க, நடந்து போச்சு, போனது போச்சு, வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையா நாமளும் ஒரு பக்கம் வாட்ச் பண்ணாதான் தெரியுது. நிறைய விஷயங்கள்லாம் தில்லாலங்கடி விஷயமா இருக்குங்க அப்படியும். ஸோ